தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த டுடோரியலில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதை எப்படி அலைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து அலைன் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு வேர்டை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணிக்க போகிறேன். டைப் டூல் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கர்சர் இருக்கப்போ இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேர்டை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போது ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அலைன் பண்ணலாம். எப்படி அலைன் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் டூல் செலக்ட் பண்ணோடனே மேலே ஆப்ஷன் பாரில் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டுன்னு ஒரு 3 ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக டைப் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம அலைன் பண்ண முடியாது. அதாவது இப்போ நீங்கள் டைப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அலைன் பண்ணணும். அதாவது சென்டர்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நம்ம இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே அலைன் பண்ணோன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ அந்த அலைன்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் சென்டர்லையோ இல்லை ரைட்லையோ நம்மளுக்கு கரெக்டாக இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும், அலைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டைப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ திரும்ப இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், டைப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக இந்த டாக்குமெண்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரு செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். எப்படி நான் செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டைப் டூல் மூலயமா க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ கர்சர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் மேலே வந்து அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லெஃப்ட் கொடுத்தேன்னா கரெக்டாக அந்த செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்துடும், சென்டர்னா சென்டரில் வந்துடும், ரைட்னா வந்து ரைட்டில் வந்துடும். இப்போ நான் லெஃப்ட்டில் வச்சு நம்ம டைப் பண்ணோன்னா கரெக்டாக அந்த லெஃப்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு வந்து அது வந்து டைப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சென்டரில் கொடுத்தேன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் வந்து சென்டருக்கு வந்துடும், ரைட்டில் கொடுத்தோம்னா ரைட் சைடில் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப்பில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது நார்மல் டைப் டூவில் செலக்ட் பண்ணோன்னா மேலே ஆப்ஷன் பாரில் வரக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் மூலயமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணலாம். அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இது தவிர இன்னும் சில விஷயங்கள், அதிகமான சில விஷயங்கள் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. கேரக்டர் அண்ட் பேராகிராஃப் பேனலுங்கிற அந்த 2 பேனல்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அலைன்மெண்ட் விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய டுடோரியலை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுடோரியலில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் டைப் டூலில் நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது அதோடைய ஃபார்மேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த எழுத்துக்களோடைய அந்த ஸ்டைலை வந்து நம்ம வந்து மாற்றலாம். அது எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் மூலயமா அந்த டெக்ஸ்டோடைய ஸ்டைலை மாற்றுறது மூலயமா நமக்கு வந்து வேறு அழகழகான எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் நார்மலாக வந்து நான் டைப் டூல் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஹரிசாண்டல் டைப் டூல்னு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேர்டு வந்து நான் வந்து டைப் பண்ண போகிறேன். இப்போ ஃபோட்டோஷாப்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மூவ் டூல் எடுத்துகிட்டு திரும்ப நான் ஹத்தி கொண்டு வந்து இப்படி நடுவில் கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது நார்மலாக நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு தனி லேயர் ஒன்று வந்துருச்சு. ஃபோட்டோஷாப்னு நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணதுக்கு தனியாக ஒரு லேயர் ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணுன்னா இந்த லேயர் பேலட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்னு நம்ம டைப் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே லேயர் பேலட்டில் இந்த டீன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வச்சு ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இதோடைய ஃபாண்ட்டோடைய ஸ்டைலை வந்து உங்களால் மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது வேறு ஒரு ஃபாண்ட்டில் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அதாவது டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் நம்மளுக்கு வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து டைப் பண்ணியிருக்கோம். இது எப்படி நமக்கு டைம்ஸ் நியூ ரோமனுங்கிறது தெரியுதுன்னா மேலே பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ஷன் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமனுங்கிற ஃபாண்ட்டில் தான் இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இங்கே தெரியுது பாருங்கள். இது மாதிரி நான் வேறு ஏதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான வேறு ஸ்டைலில் ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இதில் போய் ஃபாண்ட்டோடைய அந்த ஸ்டைலில் வந்து நேமை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் நிறைய ஃபாண்ட் இருக்கும், எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் நீங்கள் அந்த அப் அண்ட் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் மாற மாற, அதாவது அங்கே ஃபாண்ட் ஸ்டைல் மாற மாற இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த இது அப்ளை ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப ஒரு மாதிரி கிறுக்கெழுத்து மாதிரிலாம் இருக்க மாதிரி சில ஃபாண்ட் ஸ்டைலுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே எப்படி எதனால் இப்படி வந்து நம்மளுக்கு வருது? இது வந்து டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது எல்லார் சிஸ்டம்லேயும் நார்மலாக ஃபோட்டோஷாப் இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக இது இருக்குமானா எல்லா சிஸ்டம்லேயும் இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஃபாண்ட் இருக்காது. அவங்கவுங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து நம்ம தான் வந்து நெட்லேருந்து, அதாவது இன்டர்நெட்லேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஃபாண்ட் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத ஏற்கனவே ஒரு டுடோரியலில் நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். அதாவது தமிழ் ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மெத்தட் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃபாண்ட்டுக்கும் வரும். உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கிது. இங்கிலீஷ் ஃபாண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் ஃபாண்ட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த டுடோரியலில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிவிட்டு அதோட அந்த ஃபாண்ட்டோடைய சைஸை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதாவது ஆப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மினிமம் வந்து 6லேருந்து 72 வரைக்கும் இருக்கும். இன்னும் நமக்கு அதிகமாக வேணும்னா, இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 144ன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இது இன்னும் நமக்கு அதிகமாக வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அங்கே ஒரு, அதாவது மவுஸோடைய கர்சரை அங்கே வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அங்கே அந்த இடத்துலேயே வச்சு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாண்ட் சைஸ் நமக்கு வேணுங்கிறத நம்ம அங்கேயே வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 200ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பெருசாகுது. இப்போ 20ன்னு கொடுத்தோன்னா ரொம்ப சின்னதாகுது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, மேலே போயிட்டு நம்ம அந்த ஃபாண்ட்டோட சைஸ் இருக்கிற அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ ஃபாண்ட் வேணுங்க டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்த மாதிரி கொடுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு ஷார்ட்கட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அதாவது ஃபாண்ட்டோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் சொல்லிட்டு ஒரு கீ ஒன்று இருக்கும். அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மாதிரி இருக்கும், கிரேட்டர் தென். அந்த கீயை வந்து நான் இப்போ ஒரு டிஸ்பிளேயில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த கிரேட்டர் தென்னுங்கிற அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து கம்மி பண்ணணும்னா லெஸ் தென் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் மேலே போய் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டோட சைஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 70 தான் இருக்கும், 70 தான் இருக்கும். அதிகமாக உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸில் உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணுன்னா இந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம வந்து அதோட சைஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலயமா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு முந்தைய டுடோரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோடைய சைஸை வந்து நம்ம வந்து அதிகமாக, அதாவது இன்க்ரீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து அதிகமாகும் சொல்லி நம்ம ஒரு டுடோரியலில் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் சைஸுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டும் ஒன்று சொல்லியிருந்தோம். அதே மெத்தடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலயமா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலயமா நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இது. ஸோ நார்மலாக அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம இது வரைக்கும் இமேஜஸ், அதாவது ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் ஏதாவது இங்கே கொண்டு வந்து அதை வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அதே வந்து கண்ட்ரோல் அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதோடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சு நீங்கள் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஷிஃப்ட் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு எல்லா பக்கமும் ஈவனாக வராது. எந்த பக்கம் நான் நகர்த்துறேனோ அந்த பக்கத்துலேருந்து சைஸ் வந்து ஒரு கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் எப்போதுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போது அது இமேஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அதாவது ஃபோட்டோவாக இருந்தாலும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈவனாக உங்களுக்கு வரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளோ தான் சைஸ் நமக்கு போதும்னு நினச்சோன்னா, நார்மலாக நம்ம எப்போதுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இதுக்கும் வந்து நீங்கள் வந்து என்ட்ரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சைஸ், அதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சைஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிற அந்த டெக்ஸ்டோடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. தமிழ் மல்டிமீடியா டுடோரியலில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக இந்த செலெக்ஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெக்டாங்குலர், எலிப்டிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கலர் அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்காக கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ரெக்டாங்குலராக இருக்கலாம், இல்லை எலிப்டிக்கலாக இருக்கலாம். இப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த செலெக்ஷன் டூல், குயிக் செலெக்ஷன் டூல் அண்ட் மேஜிக் வேண்ட் டூல், லேசர் டூல், பாலிகானல் லேசர் டூல், மேக்னெட்டிக் லேசர் டூல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மேஜிக் வேண்ட் டூல் எல்லாமே செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். செலெக்ஷனுங்கிறது இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கும் போது இப்போ அந்த போயிட்டுருக்கிற ஒரு சின்ன அனிமேஷன் அதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு பேர் பிளிங்கிங், அதாவது பிளிங்கிங் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த அனிமேஷன் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த செலெக்ஷன் இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த செலெக்ஷன் வேண்டாம், நமக்கு இந்த செலெக்ஷன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு டூலை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு செலெக்ஷன் பண்ணால் போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டீசெலக்ட்ங்கிறத கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று பாருங்க, அதே இடத்துல, அதாவது எங்கே செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செலெக்ஷன் எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல இருக்கிற டீசெலக்ட்ங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த செலெக்ஷன் வந்து டீசெலக்ட் ஆகிடும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த எலிப்டிக்கல் மார்க் டூலில் செலக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் அங்கே செலெக்ஷன் இருந்தாலும் இந்த கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செலெக்ஷன் வந்து டீசெலக்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த டுடோரியலில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.